சென்னையில் 13 வயது சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் 7 சிறுவர்கள் உள்பட 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தண்ணீர் கேன் போட சென்ற சிறுவன் சிறுமியை ஏமாற்றி தனது நண்பர்களுடன் சேர்ந்து சீரழித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடந்தது என்ன பார்க்கலாம். சென்னை பல்லாவரத்தை அடுத்த பொலிச்சலூரைச் சேர்ந்த சிறுமி தனது பெற்றோருடன் வசித்து வருகிறார். இவரின் பெற்றோர் வேலைக்கு சென்ற நிலையில் சிறுமி மட்டும் வீட்டில் தனியாக இருந்து வந்துள்ளார். அதை நோட்டமிட்ட அந்த பகுதியைச் சேர்ந்த சிறுவன் அவரின் வீட்டிற்கு தண்ணீர் கேன் போடச் செல்வது போன்று நைசாக பேசி பழகியுள்ளார். ஒரு கட்டத்தில் சிறுமியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளார். அதை உண்மையென நம்பிய சிறுமியும் அந்த சிறுவனுடன் பழகி வந்துள்ளார். வீட்டில் ஆள் இல்லாத நேரத்தில் சிறுமியை ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் தனது நண்பர்கள் சிலரை அறிமுகம் செய்து வைத்ததும் அவர்களும் சிறுமியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். இந்த நிலையில் வயிற்று வலியால் அவதிப்பட்ட சிறுமியை அவரது தாயார் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சிறுமி கர்ப்பமாக இருப்பதாக கூறியுள்ளனர். அதை கேட்டு அவரது தாயார் அதிர்ச்சியடைந்துள்ளார். பின்னர் சிறுமியிடம் விசாரித்த போது தனக்கு நேர்ந்த கொடூரத்தை கூறி கண்ணீர் சிந்தியுள்ளார். இதுகுறித்து பல்லாவரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இதையடுத்து தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த நந்தகுமார், சஞ்சய், நிக்சன், எஸ் சஞ்சய், முடிச்சூரைச் சேர்ந்த சூர்யா மற்றும் 7 சிறுவர்கள் உட்பட 12 பேர் கைது செய்யப்பட்டனர். பின்னர் அவர்கள் அனைவர் மீதும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். தொடர்ந்து இளைஞர்கள் 5 பேரை புழல் சிறையிலும் சிறுவர்கள் 7 பேரை செங்கல்பட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலும் அடைத்தனர். முன்னதாக கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் அனைவரும் குற்றம் செய்ததை மறந்து காவல் நிலையத்தில் தங்களது உறவினர்களிடம் சிரித்தபடியே கையசைத்து சென்றனர். அது அங்கிருந்தவர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. 13 வயது சிறுமியை காதலிப்பதாக கூறி ஏமாற்றி 7 சிறுவர்கள் உட்பட 12 பேர் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பல்லாவரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்று சிறுமிகள் மற்றும் பெண்களிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடும் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.